எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் இன்னைக்கு நம்ம ரத்தனமங்கலத்துல இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் சன்னதிக்கு வந்திருக்கிறேங்க. அப்படியே எனக்கு பிடிச்ச அரைக்காசு அம்மனையும் பார்த்துட்டு ஆடி மாசம் அதுவுமா ஞாயிற்றுக்கிழமை 108 அம்மன் தரிசனம் ஒரே இடத்துல பார்த்தது மிகச்சிறந்ததா இருந்தது. இப்ப ரொம்ப அழகா ஒரு பெரிய கும்பாபிஷேகம் பண்ணாங்க லக்ஷ்மி குபேரருக்கு. அது மட்டும் இல்லாம தாயாருக்கும் குபேரனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு ஊர்வலம் வந்துகிட்டே இருக்காங்க. எல்லா வீட்டுக்கும் அவங்க 2 பேரும் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்கு வந்தாங்க, என் மக வீட்டுக்கெல்லாம் வந்து அழகா பெரிய பூஜை எல்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி அந்த பூஜை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் நடக்குதுங்க. உங்களுக்கு உங்க வீட்டுக்கு லக்ஷ்மி குபேரரும் சித்திரலேகா தாயாரும் வரணும்னா நீங்க ரத்தனமங்கலத்துல இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் ஆலயத்தை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க தாயாரோட உங்க வீட்டுக்கு வந்து பூஜை சிறப்பா நடத்தி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது லக்ஷ்மி குபேரர் உங்க வீட்டுக்கு வந்தாலே நமக்கு இனிமே வந்து சுபிச்சம்ன்றது இது பெரிய ஒரு ஐதீகமான ஒரு விஷயம். ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காரு கிருஷ்ணன் சார். அழகான ஒரு கோயில், அதாவது சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எங்க பார்த்தாலும் அந்த வெள்ளியை பார்க்கறதே ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலமா நான் வந்துட்டு இருக்கேன். அது குபேரன் கண் திறந்திருக்காரு, பாக்குறாரு, நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு நீங்க எல்லாரும் தயவு செய்து லக்ஷ்மி குபேரரோட ஆசீர்வாதத்தை பெறணும் நான் ரொம்ப மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.